Hi friends, நம்ம சேனலோட வியூவர் பிரதீப் குமார் கேம் ஆஃப் த்ரோன்ல இருந்து பேட்டில் ஆஃப் பாஸ்டர்ஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா செமையான எபிசோட். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ராஜா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த போர் சீனில் ஒரு ஷாட்டில் ஜான் ஸ்னோ கத்தியை தூக்கிட்டு நிற்பார். அப்போது அவருக்கு முன்னாடி 40 குதிரைங்க வேகமாக ஓடி வரும். இந்த ஷாட் சிஜி கிடையாது, நிஜமாவே 40 குதிரையும் அவருக்கு முன்னாடி ஃபுல் ஸ்பீடில் ஓடி வந்திருக்கு, அதுவும் கிட்ட வரைக்கும். இந்த ஷாட்டில் நடிக்கும் போது எனக்கு அல்லு இல்லை அப்படின்னு ஜான் ஸ்னோவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த காட்சிக்காக மட்டுமே மொத்தம் 80 குதிரைகளை வர வச்சிருக்காங்க. ரெண்டு சைடில் இருக்கவங்களும் மோதிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வரும். அந்த ஷாட்டை ஃபுல்லாக டைட் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா குதிரை மற்றும் மனுஷங்க இடிச்சிட்டு விழுற மாதிரி சிஜியில் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்காங்க. குதிரை கீழே விழுற மாதிரி நிறைய காட்சி வரும்ல, குதிரைங்களை நிஜமாக மேட் மேலே விழ வச்சு அதை எடுத்து தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. இதே நம்ம ஊரில் பண்ணியிருந்தோன்னு வைங்களேன், இந்த நேரத்துக்கு ப்ளூ கிராஸ் அந்த 4K வந்திருப்பாங்க. ஜென்ரலாக ஒரு டிவி ஷோக்கு ஃபுல் எபிசோடும் எடுக்கிறதுக்கு 2லேருந்து 12 நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேட்டில் சீனை எடுக்கிறதுக்கு வெறும் 10 நாள் தான் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவேன்னு நினைக்காதுங்க. மொத்தம் 25 நாள் ஆகிருக்கு. குதிரையில் ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுற ஷாட்க்கு லேண்ட் ரோவர்னு சொல்லக்கூடிய வெஹிக்கிளை யூஸ் பண்ணி ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமாக ரிமோட் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய டெட் பாடி காமிப்பாங்கள்ல, எல்லாமே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டால் உருவாக்கப்பட்டது. இதில் நிறைய குதிரை டெட் பாடியும் இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இந்த பேட்டிலோட எண்ணில் ஸ்னோ ரேம்ஸியை போட்டு பொலன்னு பொலப்பாரு. அந்த காட்சி மட்டும் எடுக்கிறதுக்கு 10 மணி நேரம் ஆகியிருக்கு. எந்தெந்த ஆங்கிளெல்லாம் ஷூட் பண்ண முடியுமோ எல்லா ஆங்கிள்லையும் எடுத்திருக்காங்க. ஒரு ஷாட்டில் ஸ்னோ கீழே விழுந்துருவார், அவருடைய ஆட்களே அவரை சூழ்ந்துருவாங்க, அவரால் மூச்சு கூட விட முடியாது. பிறகு கஷ்டப்பட்டு அதுலேருந்து போராடி வெளியே வருவார். ஆக்சுவலாக ஸ்கிரிப்டில் இந்த சீன் கிடையாது. ஷூட் போயிட்டு இருக்கப்போ எதிர்பாராத விதமாக மழை பெஞ்சிருக்கு, அந்த இடம் சேரும் சகதியமாக மாறியிருக்கு. வேறு வழி இல்லாமல் இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க இந்த காட்சியை மாற்றிருக்காங்க. டைரக்டர் ராம்சி கிட்ட போய் நீங்கள் தான் ஸ்டோரியோடைய எண்ணில் த்ரோனில் இருப்பீங்கன்னு சொல்லி ப்ராங்க் பண்ண பார்த்துருக்காரு. ஆனால் அவர் உஷாரா நான் தான் முன்னாடியே செத்துனோம்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே திரும்ப அந்த பல்பை கொடுத்துட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு எந்த படத்துக்காக நாங்கள் வீடியோ பண்ண நினச்சிங்கன்னா அந்த படத்தோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.